மார்னிங் ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான். என்னமோ தெரியல, நான் இன்றைக்கி போய் கேன்டீனில் சுட சுட சாப்பிட்டுக்கிறேன், சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொன்னார். இந்த முடிவை நீ தானே எடுத்தினா எனக்கு அந்த 5 மணி டியூட்டிக்கு வேலையே இல்லாமல் போயிடுமேப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஏன்டி நான் மட்டும் காலையில் எந்திரிச்சு கிளம்பணும், நீ மட்டும் நிம்மதியாக தூங்குவியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிரிப்பு. சரி எந்திரிச்சது தான் எந்திரிச்சிட்டோம். இட்லி மாவுக்கு அரிசி ஊற வச்சுருவோம். அரிசி 5 மணிக்கே ஊற வச்சுட்டா 7 மணி போல் பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஊற வச்சேன். பட் ஆனால் பசங்க கூட போய் படுத்து நானும் தூங்கிட்டேன். 10:30 மணி போல் தான் எல்லோரும் எந்திரிச்சு வந்ததும் அவங்க அட்டகாசம் தாங்க முடியல. சரி எல்லாத்தையும் சமாளித்து நம்ம வேலையை எப்பயும் போல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்டு இருந்தேன். எப்போ உளுந்து அலசினாலும் பாப்பாவும் தம்பியும் ஆளுக்கு ஒரு வாய் வாங்கிப்பாங்க. அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துருவேன். அன்னைக்கு தான் என்னமோ சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இறக்கம் கொஞ்சமாக வெயில் காமிச்சிட்டு இருந்தார். 2-3 நாளாக துணி காயவே இல்லை. அதையும் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு அரிசியும் ஓடிடுச்சு. கொஞ்சமாக பிடிக்காமல் எப்பயும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுப்பேன். அதையும் ஊற்றி வச்சுட்டேன். எப்பவும் வர மீன்கார அண்ணா அன்னைக்கு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. சரி அவரையும் ஏமாற்ற வேணான்னு சொல்லிட்டு மீனை வாங்கி மீன் குழம்பும் வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம